கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து டெய்லி அப்டேட் சொல்லிகிட்டே இருக்கோம். கடந்த 2-3 நாளாக வந்து நான் சோலோவாக அப்டேட் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. இப்போது வழக்கம் போல் நமக்கு வந்து எப்படின்னா உலக செய்திகளை வந்து தேடி தேடி சேகரித்து கொடுக்கக்கூடிய நமது நண்பர், தோழர், அப்புறம் வழக்கம் போல் சொல்லக்கூடிய அந்த ஒரு சொற்றொடர், உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் திரு சுஃபியான் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே நிறைய ஆதரவு கொடுத்துட்டீங்க. ஹைப் பட்டன்லாம் நிறைய கிளிக் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்க, அதுக்கு நன்றி. இப்போ வந்து உலக செய்திகளை வந்து அவர் என்னென்ன தேனி மாதிரி எங்கெங்கெல்லாம் தேடி கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்து ஈரான் எப்படி அடி வாங்கியிருக்கு, அப்புறம் அந்த அடி வாங்கின ஈரான் எப்படி எங்கெல்லாம் தாக்கியிருக்கு, அமெரிக்காவோட பாதிப்பு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஓவரால் கலந்து பேச போகிறோம். இது கலந்துரையாடல் தான். நீங்கள் நினைக்கிறது வந்து எப்படின்னா இடையில கொஞ்சம் குறுக்கீடு வரத்தான் செய்யும். அதை வந்து நீங்கள் பொறுத்துக்குங்க, வேறு வழியே இல்லை. அவர் வந்து வரவேற்பு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும். வாங்க சார். வணக்கம். ஆமாம், தற்போதைய நிலையில் அமெரிக்கா பெரிய திருகு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி, கைவலி அப்படின்னு மாட்டியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா இந்த போரை நிறுத்தி எப்படியாவது தப்பிவிடலாம் என்று அவர்கள் பல முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் கை கொள்ளாத ஒரு நிலையில் போயிட்டு இருக்கு. 2-3 மாதம் இதான் நடந்துகிட்டே இருக்கு. ஆமாம், இல்லை இப்பொழுது 3 மாதம் நடந்தது வேறு. இப்போது அமெரிக்காவினுடைய கடைசியாக தாக்கப்பட்டது ஜோர்டானுடைய நிலைகள். பயங்கர தாக்குதல். ஏனால் போர் நிறுத்திய பிறகு அமெரிக்கா இதுவரை தாக்காத, அமெரிக்கா தான் எப்போதும் தாக்கும். இந்த முறை அமெரிக்கர்கள் தாக்கவில்லை. அமெரிக்கர்களுக்கு தாக்குவதற்கு முன்பு வா என்று இவர்களை தாக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய பலத்தை உலகம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அதற்கு பிறகு அமெரிக்கா பதில் தாக்குதல் ஒன்றை நடத்தினார்கள். இப்பொழுது கடைசியாக அமெரிக்கா தான் பதில் தாக்குதல் நடத்தி முடித்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் ஈரானுடைய பூமி குலுங்கியது என்று ஒரு செய்தி வெளியானது. அந்த அளவுக்கு கடும் தாக்குதல் குலுங்கியது. ATACMS அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பண்ணாங்க. ஆனால் அது குறித்தான தகவல் வரவில்லை. ஆனால் ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஈரானுடைய பூமி குலுங்கிய அளவிற்கு கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது. ஓகே. ஆனாலும் அவர்கள் இப்படி தாக்குப்பிடித்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் மறுபடி அவர்கள் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்தி வந்திருக்கிறது என்றால், அமெரிக்காவினுடைய 90% மக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் கிளைந்து அதாவது கிளர்ந்து ஒரு கிளர்ச்சி மனப்பான்மையோடு கிளர்ந்து எழுகிற ஒரு களச்சூழல், போர்க்களச்சூழல், வெறுப்புச் சூழல் தற்போது உருவாகி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இப்போ ஒரே இது கிராஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஒரு 7 அங்கே போனார்ல. ஆமாம். யாரு? நம்ம பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. பெஞ்சமின் போனார், ஜெலன்ஸ்கியும் போனார். ஆமாம், அது இந்த ஃபினரலுக்காக போனது. ஓகே, கிரஹாம் ஃபினரலுக்கு. ஆனால் இங்கே போயிட்டு தனியாக மீட் பண்ணாங்கல்ல, அந்த மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இமிடியேட்டாக பயங்கர தாக்குதல். இப்போ இந்த 7 எப்போ போனாலும் தாக்குதல் பெருசாக வருது. ரைட். என்ன போய் அது என்னத்தை பண்ணுவாருன்னு தெரியாது. லெப்டின் ஃபைல தூக்கி காமிப்பாரான்னு தெரியாது. என்ன தெரியல. சரி, இப்போ இந்த நிலையில் முஜிதபா கமேனி என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால், ஓகே, வாழ்வா சாவா போராட்டத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். we are prepared to enter the battle up to என்ன லைஃபாக இருந்தாலும் சரி. ஆனால் அமெரிக்கா அந்த லெவலில் இல்லை. ஓகே, இவர்கள் மரணத்திற்கு ரெடியாக இருக்கிறார்கள். அவர்கள் மரணத்தை எதிர்கொள்வதற்கு ரெடியாக இல்லை. ஓகே. ஆகவே அந்த மாதிரி ஒரு உச்ச கட்ட ஒரு களச்சூழல் அங்கே காணப்பட்டு கொண்டு இருப்பதனால் அமெரிக்கர்கள் நாட்டில் சப்போர்ட்டும் இல்லை. அந்த ஒரு மனிதர் மட்டும்தான் இருக்கிறாரோ என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இதற்கிடையில எந்த ஒரு மனிதர்னா ட்ரம்ப் மட்டும்தான். ஓகே. கூப்பர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது என்ன, கூப்பர் அவர் சென்காமுடைய தலைவர். சரி, அவர் ஃபுல் பிராட் கூப்பர் நினைக்கிறேன். ஓகே. பிராட் கூப்பர் ஃப்ராட் கூப்பர் அப்படின்னு. பிராட் கூப்பர் பிராட் கூப்பர் ஆகட்டும், அந்த அவங்க இருக்கிற அத்தனை பேரும் ஃப்ராட் கூப்பர் அப்படின்னு. அந்த பிராட் கூப்பர் கொடுத்திருக்கக்கூடிய சஜஷன்லாம் பயங்கரமாக ஈரானை தாக்கி அழித்து விட வேண்டும் என்று ஒரு இதை கொடுத்திருக்காப்ல. அமெரிக்க அதிபர் இன்னும் கையெழுத்திடவில்லை. அவர் பயந்து கொண்டிருக்கிறார். இவர் பயங்கரமாக தாக்கினால் அவர்களுடைய விளைவு பயங்கரமாக ஆகிவிட்டார். அணுகுண்டுகளை போட்டு விட்டுவிட்டார். ஆகவே பிராட் கூப்பர் அப்ப எவ்வளவு மோசமான ஆள் என்பது தெரிகிறது. 2 விஷயத்தில் அமெரிக்கா பயப்படுது. ஒன்று, பிராட் கூப்பருடைய அந்த கையெழுத்து போட. மற்றொன்று, கடும் தாக்குதல் நடத்துவதற்கும் அமெரிக்கா இயலாத சூழ்நிலை. அமெரிக்காவுக்கு இயலாத சூழ்நிலை என்னவென்றால், நாம பலமுறை பேசியிருக்கிறோம், அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் காலியாகி போய்விட்டது. இதில் இன்னொரு கிராஸ் பண்ணுறேன். இப்போ முந்தா நாள் லாக்ஹீட் மார்ட்டின் சொல்லி ஒரு கம்பெனி,
அந்த கம்பெனிக்கு அந்த பிஎஸ்சி 3 எம்இஎஸ் இருக்கு இல்லையா, எதுனா அந்த பேட்ரியாட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏவுகணை செய்வாங்கல்ல, அதுக்கு 58.62 பில்லியன், 55 லட்சம் கோடியா, 5 லட்சம் கோடி, ஆமாம் 5 லட்சம் கோடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பேசிஸ் தெரியுமில்ல, வித்தின் எ இயர், ஒரு வருஷத்துக்குள்ள 1000 மிசைல் வந்து அவங்க தயார் பண்ணி கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ள. இவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா 1000க்கு வந்து 3 வருஷம் ஆகும்னாங்க. இது லாக்ஹீட் மார்ட்டின்ற கம்பெனிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள 1000 மிசைல் கொடுக்கும். அந்த 1000 மிசைலையும் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு, கொஞ்சம் இவங்க தளத்துக்கு, அடிபட்டு மிச்சம் இருக்கிற தளத்துக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெலன்ஸ்கி அப்படி கொடுத்தா சொல்லி முடிஞ்சு. இப்போ என்ன இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று பயங்கர போர், மற்றொன்று சமாதானம். சரி, பயங்கர போரினால் தீர்வு ஒன்றும் வராது, வரவே வராது. பயங்கர போர்னா அவங்க பயங்கர போர் போட்டு ஒன்று அவன் அழியணும், நீ அழியணும், மொத்த மத்திய கிழக்கு அழிஞ்சு போயிடும். ஆமாம். இப்போ இதுக்கிடையில் ஒரு பெரிய சிக்கலில் பாகிஸ்தான் சிக்கி போயிருக்குது. என்ன என்று சொன்னால், ஒரு மேன்பேட்ஸுங்கிற ஒரு கருவி ரியூட்டரில் செய்தி வந்துச்சு. ஒரு முந்தானத்து நேற்றில் முந்தானத்து மேன்பேட்னா தோளிலிருந்து ஏவக்கூடிய டிஃபென்சிவ் மெக்கானிசம். அதில் வந்து ஒரு 400க்கும் மேற்பட்டது வந்து இறங்கிட்டு. எங்கே? பாகிஸ்தான்லையா? சீனாவில். இது நம்ம ஈரானில். இப்போ அந்த மேன்பேட் கருவிக்கு அவங்க ஆர்டர் கொடுத்தது எவ்வளோன்னு சொல்லணும்னா, ரியூட்டர்ஸ் என்ன சொல்லுகிறாங்கன்னா, அந்த மேன்பேட் ஈரான் டு கெட் சைனீஸ் ஷோல்டர் லான்ச்டு மிசைல் சிஸ்டம் இன் வீக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ரியூட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ரைட்டர்ஸ். ஆமாம், ரியூட்டர்ஸுடைய செய்தியில் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் தி வித்தின் அ வீக் த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் அவுட் ஆஃப் 400 சைனீஸ் the MAD shoulder fired air defense system missile. அதுக்கு மொத்தம் 60லிருந்து 70 மில்லியன் அக்ரிமெண்ட். மில்லியன்னா எங்கேயோ வெறும் 70 மில்லியன். அதுக்கு ஒரு 400 அனுப்பியிருக்கிறாங்க. அது பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்குள் வந்ததாக அமெரிக்கா கடும் சந்தேகப்பட்டு அந்த கேள்வியை அமெரிக்க அதிபரிடத்தில் கேட்க அவர் பயங்கரமாக வெறுப்புட்டு கோபமுட்டு பேச இப்போது பாகிஸ்தானும் சந்தேக வலையிலே வந்திருக்கிறது. இந்த மேன்பேட்ஸினுடைய உங்களுக்கு விஷகாரம் தெரியும். 300லேருந்து 400 மேன்பேட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்திருக்கிறது. இந்த மேன்பேட் சைனீஸு QW12, QW16, QW18, QW19, அதே போன்று FS16 என்று சொல்லக்கூடிய FN16 மிசைல். இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இதை வந்து சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க சப்ளை பண்ணீங்களா? அவர் சொல்றாரு, நாங்க அதெல்லாம் சப்ளை பண்ணல. நான் அது வழக்கம் போல சொல்றேன். எங்களுடைய அல்டிமேட்டம் கோல் வந்து ஹவு த மிலிட்டரி டைஸ் வித் சைனாஸ் ஆர் டிபெண்டிங்னா அவர் என்ன சொல்றாரு, நோ நாங்கெல்லாம் வந்து எங்களுடைய ப்ராம்ப்டிங் பீஸ் ஆயிரு எண்டிங் த வார் தான். இதெல்லாம் அடிச்சாலும் பரவாயில்ல, எண்டிங் த வார் தான். இதுதான் எங்களுடைய அம்மா சத்தியமா நான் பண்ணலப்பா போ. இப்போ இந்த Q16 FN16 நான் சொன்னது QW12, QW18, QW19, FN16 போன்ற இந்த மேன்பேடு சிஸ்டம் ஈரானுக்கு வந்தால், ஈரான் எதற்காக இந்த மேன்பேட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவருடைய டிஃபென்சிவ் மெக்கானிசத்தில் சில ஓட்டைகள் இருக்கு. அதன் மூலமாக தான் குண்டை போட்டு அடிக்கிறாங்க. அதனால இந்த ஷோல்டர் மேன்பேட் சிஸ்டம் உலகத்தில் பெரிய அச்சுறுத்தக்கூடிய சிஸ்டம். இதைத்தான் ஆப்கானியர்கள் அமெரிக்கர்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். இதன் மூலமாக ஏராளமான சாப்பர்கள், ட்ரோன்கள், ஆளில்லாத விமானங்கள், குண்டு போடக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்கர் விமானங்கள் F-16 போன்றவைகள் எல்லாம் மேல இருந்து போட முடியாது, தாரமாக வந்து இறங்கி போட்டு மேலே போகணும். அந்த இறங்கி போகும்போது அடிச்சிடுறது. இல்லை, இது வந்து ரொம்ப ஈஸி இல்லை, வந்து அடிச்சான்னா சரி இருக்கட்டும். ஒரு இது என்கிட்ட இல்லை, ஹேவிங் நோ எவிடன்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைக்கு அப்படி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு 3 கிலோமீட்டர் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு மறந்துட்டு வந்துருச்சு. முன்னாடி சாப்பர்ல அடிச்சது அதுல, அது ஏதோ ஞாபகத்தில் நான் சொல்றேன். அது கரெக்ட் தானா? கரெக்ட் தான், 3 கிலோமீட்டர் கரெக்ட் தான். சாப்பர் அடிச்சதான் 3 கிலோமீட்டர்னா ஃபிளைட் காலி பண்ணிடும். ஆமா, அப்புறம் ரொம்ப சீப். 3 கிலோமீட்டர்னா மேல ஆனா 3000 மீட்டர் அப்படின்னா 10,000 அடி. அப்பா, அவ்வளவுதான் மேட்ரு. 10,000 அடி. ஆமா, 10,000 அடினா அதுக்கு மேல 50,000 அடியிலேருந்து குண்டு போட முடியாது. இல்லை, குண்டு போட்டால் இது தவறிடுற இடம், லொக்கேஷன் தவறி. அதான். அப்போ இந்த மேன்பேடை மேன்பேட்ஸ் ஏன் கருவி செயற்படுத்திருக்கிறான்னா, இதன் மூலமாக ஒரு இலக்கை குண்டு போடுகிற விமானம் எவ்வளவு தொலைல வரும், அதே போய் இது அல்டிமேட்டம், அது இறுதி இலக்காக இருக்கும். இது இப்போ அவங்க வாங்கிட்டாங்க. சரி, இப்போ இதனால அவர்கள் இப்போ என்ன இன்டர்நேஷனல் லெவலில் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களிடத்தில் இன்னும் ஏராளமான ஆயுத களஞ்சியங்கள் குவிந்துதான் இருக்கு.
ஈரான்ட்ட. ஆமாம், என்கிட்டயும் சில கலெக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அதில் அடுத்து சொல்லு, வேற அடுத்த செய்தி வேற. இல்ல, செய்திகள் வந்து ஏராளமா இருக்கிறது. அது இதுல- மட்டும் இல்லாம இந்த விவகாரத்தை இது தாண்டி மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அமெரிக்காவை ஆட்டி போட்டு வைத்திருக்கிறது வந்து கைபர் ஷெகான். இந்த இது கைபர் ஷெகான் மிசைல். இந்த கைபர் ஷெகானை பத்தி ஒரு புதிய தகவல்கள் ஒன்று வந்திருக்கிறது. ஈரானுடைய இந்த ஸ்டாக்களில் மெயினாக இருக்கிறது சாலிட் ஃபியூவல் கொண்டிருக்கக்கூடிய கைபர் ஷெகான். சாலிட் ஃபியூவல். ஆமாம், அதுல லிக்விட் இருக்கு, கேசியஸ் இருக்கு, சாலிட் இருக்கு. இந்த சாலிட் ஃபியூவல்ல வந்து கிட்டத்தட்ட இதனுடைய ஒட்டுமொத்த எடை வந்து 4.5 டன். ஒட்டுமொத்த எடை அதோடைய வார்ஹெட் 500 கிலோ. 500 கிலோ போதும். இதுல நோஸ் கார்னர் அப்படின்னு ஒன்று வருது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சரி. அந்த நோஸ் கார்னருங்கிறது அந்த ஏவுகணை மிசைல இருந்து மூக்கு பகுதியும் வைக்கல சைட்ல. ஓகே. அது விழும்போது அதுல இருந்து பிரிஞ்சு போறதுதான். அதுல இருந்து பிரிஞ்சு போறதுதான் அந்த நோஸ் கார்னர். அந்த நோஸ் கார்னர் மூலமாக கிளஸ்டர், அதுல எத்தனைங்கிறது வரல. கிளஸ்டர் பாம் வரும். கிளஸ்டர் பாம். அப்ப இந்த 80 100 இல்ல, கிளஸ்டர் எத்தனை வருதுங்களா? 80ல இருந்து 120 பாம்ஸ் வரும். அது கிட்டத்தட்ட 700 800 அளவுக்கு போகும். ஒண்ணுல இருந்து தான் நீங்க சொல்ற 80 ஒண்ணுல இருந்து. அப்ப இது வந்து அமெரிக்காவுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவுல பெரிய தலையடி கொடுக்கிறது. இது மேக் 15. மேக் 15 என்ன 15000 இதுக்கு நம்ம சவுண்டோட இது இருக்கு இல்லையா? ஆமா, 15000 km/h. இப்போ இதுல என்ன ஆச்சுன்னா, அச்சப்பட்ட அமெரிக்கர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தாங்கள் உறவினர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய செல்போன் மூலம் ஒவ்வொரு தளம், ஜோர்டானில் இருந்தோ, அராம்கோல இருந்தோ, அல்லது துபையில இருந்தோ எல்லாரும் படம் எடுத்து அனுப்புகிறார்களாம். நாங்கள் செத்து போயிடுவோம், இனி நாங்கள் இனி இருக்க மாட்டோம், எங்களுடைய உயிர் வந்து ஊசலாடுகிறது, இப்படி எல்லாம் அவர்கள் போட்டு அது வலைத்தளங்களில் பெரும் பிரச்சனைகளாக ஆகி அமெரிக்காவுடைய கூப்பர் இப்பொழுது ஒரு உத்தரவை போட போகிறார். ராணுவ வீரர்கள் கையில் செல்போன் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, அது க்ளோஸ் பண்ணிச்சு. இப்போ 2 கேள்வி உங்ககிட்ட இருக்கு. நான் பாருங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பிராட் கூப்பர் என்ன சொல்றாரு, மத்திய கடல் தலைவர், இந்த சிக்கலான பரிணாமத்தை தடுப்பதற்கு ராணுவ வீரர்கள் கையில் இருக்கக்கூடாது. இது என்ன பிரச்சனைனா, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகள் அவர்களுடைய கைபேசிகளை பறிமுதல் செய்வதற்காக அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க தற்போது திட்டத்தை தீட்டி வருகிறது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. கல்யாணிக்கு சீப் ஒழிச்சுக்கிற மாதிரி. இது ஈரானுக்கு பெருத்த நன்மையை தருதான். ஏன்னா நாம போட்டது உண்மையிலேயே வேலை செஞ்சிருக்காங்கன்னு கரெக்டா அடிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு டபுள் என்ட்ரி ஆகுதான். இதனால பிராட் கூப்பர் வந்து இப்போ எல்லாரும் செல்போன் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்காக இப்போது இந்த விலை நடந்திருப்பதாக ஒரு செய்தி. என்ன 2 கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே, ஒன்று வந்து அப்படியே மேற்கு பக்கம் இந்த போர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து டேமியாட்டா அப்படின்னு ஒரு நகரம், துறைமுகம். ஆமாம், எகிப்தில் அதில் இருக்கக்கூடிய டேங்கர் வந்து அமெரிக்கா சம்மந்தப்பட்டதை ட்ரோன் வந்து அடிச்சிருக்கு. அந்த டேமியாட்டாங்கிறது வந்து அந்த கப்பல் வந்து அது வந்து நம்ம சாதாரணமான இந்த வகையான கப்பல் அல்ல. டேமியாட்டாங்க இருக்கக்கூடிய கப்பல் ஒரு ஸ்டாக் லைன், அது ஒரு மாதிரி விதமானது. இந்த மாதிரி நம்ம கடல்ல பயணிக்கக்கூடிய கப்பல் கிடையாது. இதை வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஆனால் எகிப்து ஈரான் தாக்கவில்லை என்று மறுத்திருக்கிறது. இல்ல ஒண்ணுமே சொல்லல. இல்ல மறுத்துட்டு அமெரிக்கா என்ன சொல்றாங்க தெரியுமில்ல? இதுல எனக்கு நான் கிடைச்சாவில்ல, அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி துல்லியமா தாக்குறதுக்கு இந்த ரீஜன்ல வேற யார்ட்டுமே இல்ல. ஆனா எகிப்து சொல்லலை. ஆனா எகிப்து என்ன சொல்றாங்க, ஈரான் தாக்குறானா இல்ல எனக்கு தெரியாது, ஏமன் தாக்குறானா அது தெரியாது, ஹிஸ்புல்லா தாக்குறானா அது தெரியும். ஏன்னா இந்த ஈரானோட அவர்கள் பகை செய்வதற்கு சரியாக இல்லை. டேமேட்டா வந்து செங்கடல் இல்ல, டேமேட்டா வந்து மத்திய திரைக்கடல் இருக்கு. பெர்ஷியன் இல்ல, வேற இடம், மெடிட்டரேனியன். இப்போ இங்க இருந்து ஈரான்ல இருந்து தாக்குறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கரெக்டா பிரிசிஷன் அட்டாக், ட்ரோன் அட்டாக் இருக்கு. கரெக்ட். அல்ல, ஈரான் தான் தாக்க முடியும் இருக்கும். ஆனா என்னன்னா யாரு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அவன் சொல்றாங்க. இது ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அப்பாஸ் அராக்சி சொல்றாரு, எகிப்து எங்களின் நீண்ட நண்பர், மை ஃப்ரெண்ட். ஓகே, எதிரிக்கு எதிரி நண்பன். சரி, நம்பர் 1. ஆனா இன்னொரு செய்தி வந்துச்சு, எகிப்து வந்து ஈரானுக்கு அகைன்ஸ்டா வர்றதுக்காக அமெரிக்கா வந்து ஸ்க்ரூ பண்ணி விடுதுன்னு ஒரு தகவல். அமெரிக்கா எல்லாரையும் ஸ்க்ரூ பண்ண, ஆனா பர்டிகுலரா எகிப்து. ஏன்னா சவுதி அரேபியா ஸ்க்ரூ பண்ணி விட்டாங்க. 5 இடத்துல வந்து முக்கியமா எல்லா இடமே அடிச்சிட்டாங்க. பஸ்ரால இருந்து இந்த செய்தியில 2 செய்தி சொல்லிடுவோம். ஓகே, எகிப்து வந்து இந்த போரில் சிக்கப்பட்டு கொண்டு கூடாங்கிறதுல கவனமா இருக்கு. 1. ஓகே. 2வது,
துருக்கிக்கு அமெரிக்கா F-35 கொடுத்தது இப்போ இங்கே பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுக்கு இஸ்ரேலுக்கு அது துருக்கி கொடுக்கக்கூடாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம். ஒன்று. இரண்டாவது மிக முக்கியம், சவுதி அரேபியாவை பற்றி ஒரு செய்தி, அது தனி செய்தியாக பேச வேணாம், இதிலே சொல்லிடலாம். ஓகே. சவுதி அரேபியா 2030 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிஸ், சுற்றுலாத்துறை என்று 2030 என்பதை ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த போரில் அவங்க 2,40,000 படைவீரர்கள் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ்ட மாட்டிக்கொண்டார்கள். பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ், அதாவது ஈராக்ல அந்த நிலைகளின் மீது அமெரிக்காவும் இவர்களும் சேர்ந்து 3 நாளைக்கு முன்பு உச்சபட்ச தாக்குதலை நடத்தி பஸ்ரால பண்ணாங்க. அதன் மூலமாக பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் யுனைட் டுகெதர் அவங்க இவர்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பதிலுரையாக அவர்கள் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இப்போது செங்கடலும் மௌனித்து போய் நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் பீப்பாய்கள் நின்று போயிருக்கிறது. இதில் சவுதி அரேபியா திக்கு முக்காடி போயிருக்கிறது. பேரலைஸ் ஆயிருக்கு. பேரலைஸ் யூனிட் தான், அதாவது முடமாகி போய்விட்டது. அவர்களால் unable to move further, what to do next. அவர்களுக்கு போர் செய்வதற்கு விருப்பமே கிடையாது. போர் செய்தால் ஒரு தேசம் எப்படி அழியும் என்பதை கண்டுபிடித்து விட்டார். அது அவங்களுக்கு வெறும் இதை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. எது? ஆயில் ரிஃபைனரி, ஆயில் எக்ஸ்போர்ட். ஆனா இப்போ நாளைக்கு 2030 அப்புறம் உங்களுக்கு FDI வரும். 2030 அப்புறம் அவர்களுக்கான மற்றெல்லாம் வரலாம். ஆனால் இப்போது அவர்களுக்கு பிரதானமான இன்கம் ஆயில் சோர்ஸ் மட்டும்தான். இந்த ஆயில் சோர்ஸ்ல 50 லட்சம் பீப்பாய்கள் அவர்கள் அங்கிருந்து கடத்தி செங்கடல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அதை இப்போது ஹவுதிகள் பிளாக் PMF தாக்குதல் நடத்தி PMF ட்ரோன் தாக்குதல்களை ஹவுதியில குரைஷுங்கிற இடத்துல, இன்னொன்னு அஹாப் ஏதோ ஒரு இடம், குரைஷுங்கிறது எனக்கு கரெக்டா தெரியுது. இன்னொரு தளத்தில் சவுதியில குரைஷ் அஹாப் போன்ற ரிஃபைனரி அப்கேப்பா இல்ல அப்கேக்ங்கிறது அல்ல எப்படின்னா ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ரைட் தஹரான் ஏர்போர்ட், தம்மாம், அப்கேக்கு, அல்ஹசா, ராஸ்தனூரா அப்படின்னு வரிசையா இருக்கு. இது அப்கேக் என்னன்னு சொல்லிடுறேன். அப்கேக் இங்கே இந்த ஏரியாவில், அதாவது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஆயில் எடுக்கிறாங்க இல்லையா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆயிலை இந்த பக்கம் ஹர்மூஸ்லேயே கொண்டு போக முடியலன்னு சொல்லி 1400 கிலோமீட்டருக்கு பைப் லைன் போட்டுருக்காங்க. அந்த பைப் லைனுக்கு பம்ப் பண்ணுற ஸ்டேஷன் அது. அப்போ அதுலேயும் தாக்கியிருக்காங்க, குரைஷ்லேயும் தாக்கியிருக்காங்க. யார் தாக்கியிருக்கா? PMF. அந்த PMF தாக்குனாங்க. PMF திருப்பி தாக்கியிருக்காங்க. PMFனா யாருன்னா BFM, the behalf of the representative of Iran government. அது PMF ஒரு இது இல்லை, பல கூட்டமைப்போட பல குழுக்களோட கூட்டமைப்பு. கன்வர்ஜென்ஷன் ஆஃப் மல்டி இஸ்லாமிக் ஃபோர்ஸ். இட் இஸ் சோ கால்ட் தி பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ். சரி, இப்போ நமக்கு கிடைக்கக்கூட இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு சில தகவல் அப்படியே ஒன்றுனா சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ எப்படின்னா சவுதி அரேபியா F-35 ஃபைட்டர் ஜெட்டு உடனே அவசியமாக வேணும்னு சொல்லி அமெரிக்காவில் போய் பெரிய லாபி பண்ணி, உனக்கு என்ன வேணா தர்றப்பா, எனக்கு முதல்ல F-35 கொடு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிறது இப்போ ஹாலித் பின் சல்மான் மினிஸ்டர் யார்? டிஃபென்ஸ் மினிஸ்டர், சவுதி அரேபியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹாலித் பின் சல்மான் அங்கே அமெரிக்காவில் உட்காந்து லாபி பண்ணுறாரு. நம்பர் 1 செய்தி. நம்பர் 2 சைனீஸ் ஓன்டு ஆயில் டேங்கர் ரிச் ஸ்டேரி கிராசஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் டுடே அப்படின்னு இப்போ இக்னோரிங் US சாங்ஷன்ஸ். நீ சாங்ஷன் எல்லாம் பண்ணு. நேற்று என்ன பண்ணு, 20 கப்பல் ஈரான்லேருந்து வந்த கப்பல் திரும்பி போயிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா பிளாக்கேடு. இப்போ சைனீஸ் கப்பல் 2 கப்பல் எவ்வளோ அப்படின்னா, ஸோ சைனா வாஸ் ஃபர்ஸ்ட் டு கேரி 2 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் இரானியன் ஆயில். இப்போ நேற்று நைட்டு இன்னைக்கு அது சைனாவோட கப்பல் அங்கே கிராஸ் ஆகி போயிருக்கு. அமெரிக்கா வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் டெஸ்ட்ராய்ஸ் 3 F-35 ஜெட்ஸ் ஆன் ஜோர்டான் பேஸ் இன் ஃப்ரெஷ் அட்டாக். பழைய அட்டாக் இல்லை, இப்போ ஃப்ரெஷ் அட்டாக் பண்ணல 3 F-35. அப்போ என்ன இழப்புன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஈரான் ரிலீசஸ் வீடியோ ஷோயிங் டெட் US சோல்ஜர்ஸ் ஆன் பேசஸ். எத்தனை பேர் தெரியுமில்ல? 600 டெட் US சோல்ஜர்ஸ் வீடியோ பண்ணிட்டாங்க. 18-20 சொன்னாங்கல்ல, 16 சொன்னா அந்த 16ல் ஒரு 00 போட்டுக்கிடுங்க, அவ்வளோதான். 1200 இருக்கும். 600 செத்தாலும் மீதி உள்ளவங்களாம் சும்மையா இருக்கான். சார் அது எப்படின்னா, ஒரு செய்தி எனக்கே ஷாக் ஆயிட்டு. அது மேலே விழுந்து சாகணும் இல்லையா சார், பக்கத்தில் விழுந்தாலே பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம். ஆமாம், அதில் அந்த புகை இது எல்லாம் சேர்த்து புகையில் அந்த அதிர்ச்சி அந்த ஷாக். சரி, அப்போ 600 பேருக்கான செத்ததுக்கான வீடியோ ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கல்ஃப் நேஷன்ஸ் டிச் ட்ரம்ப்
பெக் சைனா டு ஸ்டாப் ஈரான். கல்ஃப் நேஷன்லாம் சேர்ந்து என்ன ஜிசிசி கண்ட்ரி இதெல்லாம் இருக்காங்களா வந்து சைனா வந்து ஐயா நீங்கள் கொஞ்சம் சொல்லியா கொஞ்சம் நிறுத்தியா என்னால் முடியலை, பசி தாங்க முடியலை, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சைனாட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா விட்டு போட்டு. ரைட்டு. இது முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான செய்தி, ஜோர்டான்ல இருந்து யூஎஸ் சோல்ஜர்ஸ் கிக்ட் அவுட். ஓகே, ஜோர்டான்ல. ஆமாம், கிக்ட் அவுட் ஆஃப் ஜோர்டான், யூஎஸ் பேஸ் க்ளோஸ்ட். முடிஞ்சு. நான் அதை ஏற்கனவே அன்னைக்கே சொல்லிட்டேனே. என்ன சொன்னேன், ஜோர்டான்ல எவ்வளோ பேர்னு சொல்லலை, குவைத்தில் 2800 சொன்னேன். ஆமாம், அல் உதீதில் 8000 சொன்னேன். ஜோர்டான்ல என்கிட்ட எண்ணிக்கை இல்லை, ஆனால் அதில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இல்லை ஆயிருக்கா என்ன, ஆனால் இருக்கிற ஆட்களையும் அந்த ஜோர்டான் மக்கள் இருக்காங்கல்ல, அங்க இருக்கிற லாரேட்டர் அந்த ஆள்ல லீகல் அடிச்சு பத்தி விட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கெட் அவுட்னு வரணும், கெட் அவுட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்றாங்கன்னா சிஸ்டமேட்டிக்கலி டிஸ்மேண்ட்லிங் த என்டையர் அமெரிக்கன் மிலிட்டரி ஈகோ சிஸ்டம் அக்ராஸ் த வெஸ்ட் ஏசியா. அது வந்து ஒரு செய்தி. பணியை சிறப்பாக முடித்துட்டார்கள். ஆமா, ஒன்னொன்னா அடிச்சு. அதுக்கப்புறம் எகிப்து வந்து கன்ஃபார்ம்ஸ் ட்ரோன் காஸ்ட் ஃபயர் ஆன் 2 கேஸ் வெசல்ஸ் அட் Damietta. The drone strike occurred shortly after Iran carried out a missile attack against US forces in Jordan. ஜோர்டான்ல அடிச்ச நேரத்தில் வந்து அங்கே அடிச்சிருக்காங்க ட்ரோன் அட்டாக்கு. அதுக்கப்புறம் UAE என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானோட நல்லுறவு பேணிட்டே இஸ்ரேலோடைய அமெரிக்காவோட நல்லுறவு பேணுறாங்க, ரெண்டு பக்கமும் சேர்த்து. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் loses control as Iran's high risk strategy exposes Washington's lack of plan. இது முக்கியமான செய்தி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கல இந்த பிளானில். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து நம்ம அங்கே அமெரிக்காவில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஜஹ்ரான் மம்தானி வந்து ட்ரம்ப்புக்கு பயங்கர குடைச்சலாக இருக்காப்புல. அதோட புகழ் வந்து டெய்லி பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. நியூயார்க் மேயர் வந்து நியூயார்க்கில் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுற கிராசரி இருக்குல்ல, அதுக்கு 30% ஃபுட் ஐட்டம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு, பயங்கர பாப்புலர். இப்போ என்னன்னா ஜஹ்ரான் மம்தானி டேக்ஸ் நியூயார்க்கர் ஆன் எ பஸ் டூர் ஷோ கேசிங் வேர் அஃபோர்டபுள் ஹவுசிங் இஸ் பீயிங் பில்ட். அவங்க அந்த லோ காஸ்ட் ஹவுசிங்கை பண்ணி தரேன்னு சொன்னார்ல, அது பஸ்ஸில் டூர் எடுத்து எங்கெங்கே பண்ண போகிறோன்னு சொல்லி ரவுண்ட் அடித்து கூட இருந்து ரவுண்ட் அடிக்கிறார் அவர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவர் ட்ரம்ப் அப்பாஸ் அரசு பேசுகிறார். ட்ரம்ப் வந்து 5 மணிக்கு 5 PM என்ன சொல்கிறாருன்னா, ஐ வுட் லைக் டு புட் இன்டென்ஸ் டாரிஃப் ஆன் ஈரான் இஃப் ஐ வாண்ட் தே வில் பி எரேஸ்ட் அண்ட் இன் ஹெல் விதின் த நெக்ஸ்ட் 10 minutes. 10 நிமிஷத்தில் இது வந்து அப்படி எரேஸ் பண்ணிடுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்பாஸ் அரசு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஈரான் ஹேஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் ஓவர் 3000 years. இட் ஹேஸ் சர்வைவ்டு 47 years ஆஃப் யுவர் சாங்ஷன்ஸ் அண்ட் யூ திங்க் யூ கேன் எரேஸ் இன் 10 minutes. ஷட் யுவர் ஃபோல் மவுத். ஓகே, அது இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 16 Chinese military cargo planes land in Iran in 56 hours. 16 கார்கோ இது இங்கே இறங்கியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்ஃபார்ம்ஸ் 400 Chinese manpads to Iran. வெரி குட். அது பிக்சர் நீங்கள் சொன்னதுக்கு பிக்சரோட வந்து எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அதான் QW-12 FN-16 மிசைல்ஸ் $60 to 70 million டீல் வந்து இதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயந்தான். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி கிடைச்ச செய்தி. இந்த செய்தியோட நம்ம இன்றைக்கி இது முடிச்சோம். இந்த அப்டேட் தானே ஒன்று ஒரு நாள் அப்டேட் தானே. ஸோ நேர்களே, இந்த இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ உங்கள் சார்பும் என் சார்பாகவும் அவருக்கு வந்து நன்றி சொல்லி விடைபெறுறோம். அடுத்த காலம் சந்திப்போம்.